இதில் இன்னும் உள்ளரெல்லாம் நம்ம பார்க்கலாம். நிறைய இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி இன்றளவும் வந்து அதோடய வண்ணங்கள் குறையலை. அதுபோல் இருக்கிற வடிவமைப்புகள் அவ்வளோ இருக்குது பாருங்கள். அரசருடைய உட்கார்ந்து பேசக்கூடிய மண்டபம், இது இன்னொரு மஹால். இது உள்ளார வந்து அரசர்கள் வந்து மக்களுடைய குறைகளை கேட்கறதுக்காக உள்ள மண்டபம். இப்போ பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இந்த கோட்டை இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய அறிவு பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், இதை விட என்ன அழகு வேண்டும். இதெல்லாம் வந்து இந்திய நாட்டுக்கான பெருமைகள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உலகம் முழுக்க இருக்க மக்கள் இந்த இடத்துல வந்து புகைப்படம் எடுப்பதும் இதை வந்து பற்றி பேசுவதும் கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. இந்திய நாட்டின் பெருமை இது. பாருங்கள் எவ்வளோ அழகான வடிவமைப்புன்னு பாருங்கள். எத்தனை ஓவியங்கள் பாருங்கள். இன்று செய்ததில்லை, முதல்ல வந்து இயற்கை வண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. ஃப்ரெஸ்கோன்னு சொல்கிறாங்களே, இயற்கை வண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. அழகான கட்டிடம். இவ்வளவு செய்திகளையும் நாம் வந்து அதுக்குள்ளார ஒரு தோட்டம் பாருங்கள். அரசர் ராணிகள் இருக்கும்போது அரசியலுக்கு இருக்கிறதுக்காக தோட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க.